العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم فالزم رجلها فثم الجنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பெண்கள் குறித்து, அவர்களின் மாண்பு மரியாதைகளை குறித்து, அவர்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளை குறித்து, அவர்களின் கடமைகள் குறித்து, அவர்கள் விஷயத்தில் அத்துமீறாமல் நல்லொழுக்கத்தோடும் நல்லறத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி ஏராளமான இடங்களில் பேசுகிறான். தனியாக பெண்களுக்கென்று ஒரு அத்தியாயம் அந்நிசா என்கிற பெயரில் இடம்பெற்றிருப்பதை நாம் அறிவோம். நேரடியாகவும் மறைமுகமாகவுமாக திருக்குர்ஆன் சுமார் 17 பெண்களின் செய்திகளை குர்ஆன் சொல்லுகிறது. அதிலே நபிமார்கள் நல்லோர்களின் மனைவிமார்களும் உண்டு. யார் போன்று வாழக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாய் சில தீய பெண்களின் செய்திகளும் உண்டு. அல் குர்ஆனில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இடம்பெற்றிருக்கிற அந்த பெண்களின் வரலாறுகளை படித்தாலே நல்ல பெண்ணுக்கும் தீய பெண்ணுக்குமான வித்தியாசமும் அதற்கான அடையாளமும் அங்கே புரிந்து போய்விடும். இந்த மார்ச் மாதம் ஆண்டுதோறும் 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவாக, சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிற சூழலில் பெரும்பாலும் நீங்கள் இந்த வாரம் முழுக்க பார்க்கலாம், பெண்களின் உரிமைகள் குறித்து அதிகம் பேசுவார்கள். அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற சப்தம் அதிகமாக இருக்கும். கட்டற்ற சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கூச்சலும் கூப்பாடும் ஒரு பக்கம் இருக்கும். பெண்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகள் என்பது வேறு. நவீன காலத்தில் இவர்கள் மார்ச் 8ஆம் தேதி வந்தவுடன் எல்லாரும் கொடி பிடிக்கிற பெண்ணியம் என்பது வேறு. நவீன காலத்தினுடைய பெண்ணியம் ஆபத்தானது. அந்த பெண்ணியம் சொல்லக்கூடிய கட்டற்ற சுதந்திரங்கள் ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு விதமான சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கக்கூடியது பெண்ணியம். இஸ்லாம் பெண்ணியத்தை ஏற்காது, ஆனால் பெண் உரிமைகளை ஏற்கும் மட்டுமல்ல, வலியுறுத்தும். பெண்களுக்கு தரப்பட வேண்டிய எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். இதில் இஸ்லாத்திற்கு மாற்று கருத்து கிடையாது.
இதில் நம் யாருக்கும் ஒரு இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. பெண்ணியம் என்பது வேறு, பெண்களுக்கான உரிமைகள், சுதந்திரம், அவர்களுக்கான கடமைகள், உரிமைகள் என்பதெல்லாம் வேறு. ஒரு காலம் இருந்தது, பெண் என்பவள் இன்சானா ஷைத்தானா என்று விவாதம் நடத்தி கொண்டிருந்தார்கள். பெண் என்பவளை மனித பட்டியலிலே சேர்ப்பதற்கு யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பெண் என்பவளை பேய் என்று, பிசாசு என்று வர்ணித்த காலங்கள் எல்லாம் உண்டு. பெண் என்பவள் படுக்கைக்கும் பிள்ளை பேருவுக்கும் மட்டுமே உரித்தானவள், அதை தாண்டி அவளுக்கும் சமூகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் பங்களிப்பும் இல்லை என்று பேசிக்கொண்டிருந்த காலத்தில் தான் பெண்களுக்கான பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாரிசுரிமை, பிறப்புரிமை என்று எல்லா உரிமைகளையும் அவர்களுக்கு தந்தது இஸ்லாமிய மார்க்கம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், குன்னா நஅது ஃபில் ஜாஹிலிய்யா லா நஅது ஃபில் ஜாஹிலிய்யத்தி மினன் நிசாஇ ஷைஆ லா நஅது நிசாஅ ஷைஆ. நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பெண்களை ஒரு பொருளாகவே ஏற்க மாட்டோம், ஒரு பொருளாகவே பார்க்க மாட்டோம். பெண்களுக்கான எந்த மரியாதையும் அந்த சமூகத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய பன்மை சமூகத்தில் இருந்திருக்கவில்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். வந்தது இஸ்லாம், பெண்கள் பற்றி பேசியது இஸ்லாம், அவர்களை வழிநடத்துவதை பற்றி வலியுறுத்தியது இஸ்லாம். எக்கச்சக்கமான உரிமைகளை ஒரு பெண், அவள் பிறப்பால் பெண் என்ற அடிப்படையில் அவளை தொந்தரவு செய்வது கூடாது. வார்த்தைகளால், உடலால், மொழியால் அவளை எந்த விதத்திலேயும் துன்புறுத்தக்கூடாது என்பது இஸ்லாம் வழங்கிய உரிமை. அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளை திருமணம் செய்து கொடுப்பது கூடாது. ஒருவேளை அப்படி செய்து வைத்தால் ரத்து செய்யும் அதிகாரம் அவளுக்கு உண்டு என்பது பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமை. ஆண்களாகிய உங்களில் நல்லவர்கள் யார் என்று சொன்னால், உங்கள் மனைவியாகிய அந்த பெண்ணிடத்தில் அவர்கள் நல்ல பெயர் பெற்றவர்கள் தான் என்பது இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கிய உரிமை. உங்களுக்கு எப்படி உரிமைகள் இருக்கிறதோ அதுபோல் உங்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற செய்ய வேண்டிய உரிமைகளும் இருக்கிறது என்பது இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கிய உரிமை. அவள் தன்னுடைய அசுத்த காலத்தில், மாதவிடாய் காலத்தில் களைப்புற்றிருப்பாள், சோர்வாக இருப்பாள், உடல் ரீதியாக உபாதைகளை காணுவாள். எனவே அவள் தொழவும் நோன்பு வைக்கவும் தேவையில்லை என்பது இஸ்லாம் வழங்கிய உரிமை. அவள் தன் காசை யாருக்கும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த செலவும் அவள் மீது கடமை இல்லை என்பது இஸ்லாம் வழங்கிய உரிமை. பல்வேறு பணிகளுக்கு இடையிலே குழந்தை வளர்ப்பு உள்ளிட்ட மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெண், அவள் ஜமாத்துகளுக்கோ ஜும்மாக்களுக்கோ பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கிய உரிமை. அவளோடு சேர்ந்தால் மட்டுமல்ல, 5 நிமிடத்திற்கு கீழாக அவளோடு தனிமையில் ஒரு அறையில் மனைவியோடு, புது பெண்ணோடு இருந்து விட்டாலே போதும், பூரணமான மகரை அவளுக்கு அந்த கணவன் ஒப்படைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கிய உரிமை. குடும்ப நிர்வாகத்தை மிகப்பெரிய அளவில் பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் ஜிஹாது உள்ளிட்ட பிரயாணங்களுக்கு அவள் வர வேண்டிய தேவையில்லை. எனவே லா யஜிபுல் ஜிஹாது அலைஹின், அந்த பெண்கள் மீது ஜிஹாது கடமை அல்ல என்று சொல்லியது இந்த மார்க்கம் அவர்களுக்கு வழங்கிய உரிமை. ஒரு பெண் ஹஜ் செய்தாலே போதும், ஆண்கள் ஜிஹாது செய்கிற நன்மையை பெண்களின் ஹஜ்ஜுக்கு வழங்கி விடுவான் இறைவன் என்பது இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கிய உரிமை. ஹஜ்ஜுக்கு செல்லுகிற ஆண் மொட்டையடிக்க வேண்டும். ஒரு பெண் எப்போதும் தன் முடியை குறைப்பதை, வெட்டி கொள்வதை, சரைப்பதை ஒரு பெண் விரும்ப மாட்டாள். எனவே ஒரு விரற்கடை அளவு, ஒரு விரலின் ஒரு கடை அளவுக்கு மாத்திரம் அவள் கத்தரித்து கொண்டால் முழுமையாய் மொட்டையடித்த ஆண்களின் சவாப் அந்த பெண்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த மார்க்கம் அந்த பெண்களுக்கு வழங்கிய உரிமை. ஒரு பெண்ணின் காசு, அது மகராக இருந்தாலும் மற்றவையாக இருந்தாலும், அவள் தாய் வீட்டில் அவளுக்கு கொடுத்த சீதனமாக இருந்தாலும், அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் யாரும், அவளுடைய பொருத்தம் இல்லாமல் அவளுடைய காசை, நகைகளை, அவள் உடைமைகளை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இல்லை என்பது இந்த மார்க்கம் பெண்ணுக்கு வழங்கிய உரிமை.
சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை கணவன் பிடிக்காமல் போய்விட்டால் தலாக்கை போலவே ஹுலா என்று சொல்லி எனக்கு இந்த மாப்பிள்ளை தேவையில்லை என்று மன வாழ்க்கையை ரத்து செய்யும் அதிகாரம் ஹுலாபு என்பது இந்த மார்க்கம் பெண்ணுக்கு வழங்கி இருக்கிற உரிமை. உச்சகட்டமாக இந்த வரிசையில் சொல்லிக்கொண்டே போகலாம். அவளுடைய விருப்பத்திற்கு இணங்க இங்கே எல்லா உரிமைகளும் தரப்பட்டது. கடைசியாய் அவள் கட்டையிலே போகிற கபர்ஸ்தானுக்கு பயணப்படுகிற கஃன் துணியிலே கூட ஆணை விட 2 ஆடை அவளுக்கு அதிகம். பெண்ணுக்கு 5 ஆடைகளில் கஃன் செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். எல்லா தரப்பிலையும் பெண் என்பவளுக்கு ஆன்மா உண்டா இல்லையா, பெண் என்பவள் மனித குலமா, பெண் என்பவள் பேயா பிசாசா என்றெல்லாம் சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே இத்தனை விதமான உரிமைகளையும் பேசியது பெண். ஒரு பெண்ணுக்கு எத்தனை பரிணாமம் இருக்குமோ அத்தனை பரிணாமங்களிலும் இஸ்லாம் அவளை சிறப்புறச் செய்கிறது. அவள் தாயாக இருக்கிறாள், அவள் மகளாக இருக்கிறாள், அவள் மனைவியாக இருக்கிறாள், அவள் சகோதரியாக இருக்கிறாள். இந்த அத்தனை அம்சத்திலும் ஒரு பெண்ணை தூக்கி பிடித்து நிறுத்துவது இஸ்லாம். அவள் தாய், நமக்கெல்லாம் தெரியும் அவளுடைய பாதத்திற்கு கீழே சுவனம். இஸ்லாமிய பார்வை என்ன தெரியுமா? ஈமானுக்கு அடுத்தபடியாய் உலகத்திலே ஆகச் சிறந்தது தாய்க்கான பெற்றோருக்கான பணிவிடை. இந்த உலகத்தில் ஷிர்க் என்கிற மன்னிக்க முடியாத குற்றத்திற்கு அடுத்து மாபெரும் குற்றம் பெற்றோருக்கு நோவினை செய்வது, தாயிடத்திலே பத்துவாவை தேடிக்கொள்வது. ஈமானுக்கு பிறகு எது சிறந்த அமல்? பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை பேணுவது என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க்குக்கு பின்னாலே மிகப்பெரிய கொடூரமான பாவம் எது? ருகூகுல் வாலிதைன், பெற்றோர்களிடையே நோவினை செய்தல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியா இப்னு ஜாஹிமா என்றொருவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ் அஸ்தஷீருக இன்னி உரீது அன் அக்ஸுவ மஅக், அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு போருக்கு வருவதற்கு நான் ஆசைப்பட்டு நான் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தாயை கவனித்து கொள்ளுகிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவன் ஜிஹாதுக்கான அனுமதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிற போது அவர்கள் கேட்ட வார்த்தை அஹய்யத்துன் உம்முக், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாளா? அஹய்யத்துன் உம்முக், உங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா என்று கேட்கிறார்கள். காலனாம், அவர் ஆமான்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தை வைர வரிகளால் வரலாற்றில் இடம்பெறுகிற வார்த்தை, இல்சம் ரிஜ்லஹா ஃபதம்மல் ஜன்னா, நீ போய் அந்த தாயின் பாதத்தை பிடித்துக்கொள், சொர்க்கம் அங்கே இருக்கிறது. இந்த சஹாபி வருகிற போது ஜிஹாதுக்கு போனால் சொர்க்கம் கிடைக்கும், ஷஹீதானால் சொர்க்கம் கிடைக்கும், ரசூலோடு போருக்கு புறப்பட்டு புனித போருக்கு பயணப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்ன வார்த்தைகளை நம்பி சுவனம் தேடி வந்தவருக்கு சுவனத்தின் முகவரி சொல்லுகிறார்கள். இல்சம் ரிஜ்லஹா ஃபஸம்மல் ஜன்னா, போய் அந்த தாயின் பாதத்தை பிடி, உனக்கு சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு 7 வயது 8 வயது ஆகி தானாக நன்மை தீமைகளை பிரித்தறியும் நிலைக்கு வராத குழந்தை பருவம், 7 வயது வரை உள்ள அந்த பருவத்தில் கணவன் மனைவி பிரியும் சூழல் ஏற்பட்டால் இஸ்லாமிய ஷரியத் குழந்தையை தாயிடம்தான் ஒப்படைக்கும். தாயிடம்தான் ஒப்படைக்கும். தந்தையிடம் ஒப்படைப்பதற்கான முகாந்திரங்கள் கிடையாது. ஹதீஸுகளில் மட்டுமல்ல, பல்வேறு உலகத்தின் உத்தமர்களின் நாமங்களிலே வந்த வார்த்தை தான் அல் உம்மு அவ்வலுல் மதரசா என்பது. தாய் என்பவள் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அவள் முதல் மதரசா, அவள்தான் முதல் பள்ளிக்கூடம். என்ன சொல்லித் தருகிறாள்? எல்லாம் சொல்லித் தருகிறாள். பள்ளிக்கூடமோ மதரசாவோ போவதற்கு முன்னால் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தவள் தாய், நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்தவள் தாய். குறும்பு செய்யும் பருவத்திலேயே இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தவள் தாய். ஒழுக்கம் கற்பித்தால், உறவுகளை சொல்லித் தந்தால், பெரியவர்களின் மரியாதையை சொல்லித் தந்தால்.
எல்லாம் தாய்தான் செய்ய முடியும். அதனால் கணவன் மனைவி பிரியும் சூழல் ஏற்பட்டால் பிரித்தறியும் வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற மார்க்க சட்டத்தை பார்க்கிறோம். ஒரு தாயாய் ஒரு பெண்ணை இஸ்லாம் இவ்வளவு தூரம் உயர்த்தி பிடித்திருப்பதை பார்க்கலாம். சான்றுக்கு இது நிறைய உண்டு. ஒரு தாயாக மட்டுமல்ல, அவள் மகளாய், சகோதரியாய், மனைவியாய் அவள் எடுக்கக்கூடிய எல்லா பரிணாமங்களும் உச்சகட்டமாக இந்த மார்க்கத்தில் மதிப்புடையது. ஆண்டு முழுவதும் இல்லை, ஆயுள் முழுவதும் எல்லா தரப்பு மரியாதைக்கும் உரித்தான் அவள் பெண். நாம் வெறுமனே மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் என்று கோஷம் போடக்கூடிய லிஸ்டில் இஸ்லாம் இல்லை. அந்த நாளைக்கு மட்டும் பக்கம் பக்கமாய் பெண்களை பற்றி எழுதுபவர்கள் அல்ல. அவள் மகளாக வருகிற போது, ஒரு பெண் மகள் யாருமே செய்ய முடியாத 2 காரியம் செய்வாள். எந்த ஆம்பளையும் செய்ய முடியாத 2 காரியம் என்ன தெரியுமா? அவளை பெற்றாலே போதும், சொர்க்கத்திற்கு கூட்டி போய் விடுவாள். ஹதீஸில் வருகிறது, பெண்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தந்தையை குன்னலகு சித்திரம் மினன்னார், நரகத்திற்கு செல்ல விடாமல் தடையாக அந்த பெண் குழந்தைகள் நிற்பார்கள். இது ஒன்று. 2வது ஒரு வேளை, எந்த ஆம்பளையும் தன் பெற்றோரை அப்படி கூட்டிட்டு போக முடியாது. ரசூலுல்லாவோடு உடன் இருப்பதற்குள்ள வாய்ப்பை பெற்றோருக்கு ஏற்படுத்தி தருவாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள்? பெண்குள்ளே பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தந்தையும் நானும் இப்படி இருப்போம் என்றால் என்ன பொருள்? சுவனத்தில் நானும் அவரும் எங்களுக்கிடையில் அருகருகே அந்த அருகாமை இருக்கும். உலகத்தில் எந்த ஆம்பளையும் ஒரு செயலுக்காக தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. ஒரு பெண் மகவை பெற்றாலே போதும், அந்த பெரும் பேறு கொண்டு போய் சுவனத்தின் உச்சகட்ட பேராக இருக்கிற பெருமானாரோடு வீற்றிருக்கிற பாக்கியத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுவாள். அதனால் தான் பெண் குழந்தை கண்ணியம், பெண் குழந்தையின் வீடுகள் பரக்கத். இதுவெல்லாம் விமன்ஸ் டேவுக்கு சொல்லப்படுவதல்ல. காலம் முழுக்க இஸ்லாமிய வீடுகளில் ஒரு பெண் தாயாக மகளாக அவள் இருக்கிற போது அவளை நடத்துகிற விதம், நடத்த வேண்டிய விதம், இஸ்லாம் பரிந்துரைத்த பட்டியல் இவைகளெல்லாம். அவள் மனைவி என்றால் ஒரே வரி குர்ஆன் சொல்லுகிறது. அது அவள் ஆயத்தும்மின் ஆயாத்தில்லா, அவள் அல்லாஹுவின் ஒரு அத்தாட்சி, அல்லாஹுவின் ஒரு ஆயத், ஒரு அத்தாட்சி. ஆண்களுக்கு நிம்மதிக்காக நான் அவளை படைத்தேன். அல்லது நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி இறைவன் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை ஆக்கினான் என்கிற வசனத்தின் விரி பொருள் என்னவென்றால், நிம்மதியை தருவதற்கு அவளால் மட்டும்தான் முடியும். ஆயிரம் வெளியிலே உள்ள பணிகளுக்கிடையில் ஆறுதல் தேடி வந்தவனுக்கு 4 வார்த்தை ஒரு கவுன்சிலிங்காக மனைவி கொடுத்தால் உலகத்தில் எந்த சைக்காலஜிஸ்டும் தர முடியாது, எந்த ஆலோசகரும் தர முடியாது, மனைவியால் தர முடியும். எல்லா காலத்திலும் கணவனை வழிநடத்தி திருத்துபவர்களாகவே பெரும்பாலான பெண்கள் இருப்பார்கள். குர்ஆனிலே கூட, அதாவது தௌராத் வேதத்தை நிறைய மாற்றினார்கள். மாற்றப்பட்டு அவர்கள் புகுத்திய பழங்கதைகளுக்கு இஸ்ராயீலிய அறிவிப்புகள் என்று பெயர். இஸ்ராயீலிய அறிவிப்புகளில் தப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆதம் ஹவ்வா சுவனம் சென்ற போது இப்லீஸ் பேச்சை முதலில் ஹவ்வா கேட்டார். ஹவ்வா முதலில் கனியை தின்றார். தின்றவர் தன்னுடைய கணவனுக்கும் தின்பதற்கு கொடுத்தார். மொத்தத்தில் இப்லீஸுக்கு அடிமையாகி கணவனையும் சேர்த்து வழிகெடுத்து விட்டால் என்ற தௌராத்தினுடைய செய்தி குர்ஆனில் எங்கும் இல்லை. குர்ஆனில் தெளிவாக எப்படி இருக்கிறது? ஷைத்தான் 2 பேரையும் கெடுத்தான் என்று வருகிறதே ஒழிய, அந்த மனைவி கணவனை வழிகெடுத்து விட்டார்கள் என்றோ, அந்த ஹவ்வா இப்லீஸின் பேச்சை கேட்டார்கள் என்றோ இஸ்ராயீலிய அறிவிப்புகளில் இருப்பதை போல், மாற்றப்பட்ட தௌராத்திலே இடம்பெற்றிருப்பது போல் வழிகேட்டை மனைவியின் பக்கம் சொல்லும் வாசகம் குர்ஆனின் எந்த இடத்திலும் இல்லை என்பதை பார்க்கிறோம்.
ஒரு மனைவியின் கவுன்சிலிங் தரக்கூடிய உத்வேகத்தை எதுவும் தராது. சொல்லப்போனால் ஹிராமலை குகையிலே பயந்து ஓடி வந்த பெருமானாருக்கு அந்த நேர பிரச்சாரம் முடங்கி விடாமல் அதை அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்திய பெருமை கதீஜா அம்மையார் என்கிற அந்த மங்கை நல்லாளான மனைவிக்கு உண்டு. மடியில படுக்க வைத்து சொன்ன ஆறுதல் வார்த்தைகள், உத்வேகம், ஒவ்வொன்றும் சத்தான வார்த்தைகள். ஒரு கணவனிடம் என்ன சொல்ல வேண்டும், உலக பெண்களுக்கெல்லாம் அது பாடம். ஏறத்தாழ மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள், நபிகளாரின் வரலாற்றில் கதீஜா அம்மையார் போல் கவுன்சிலிங் கொடுத்த எந்த பெண்ணும் பெருமானார் வரலாற்றில் இல்லை. அப்படி ஒரு உத்வேகமான வார்த்தை அடுத்த பிரச்சாரத்திற்கு துள்ளி எழுந்தவர்களை ஓட வைத்தது. மனைவிக்கு தெரியும் என்ன சொன்னால் கணவன் சோர்ந்து விடுவான், என்ன சொன்னால் உத்வேகம் எடுத்து பணிகளை செய்வான். இந்த சைக்காலஜி தெரிந்தது பெண் தான். எனவே தாயாக இருப்பதோடு, மகளாக இருப்பதோடு, மனைவியாக இருப்பதோடு, இந்த எல்லா பரிணாமங்களிலும் இஸ்லாமிய மார்க்கத்தால் தூக்கி நிறுத்தப்படுகிறவள் பெண். அவள் சகோதரியாய் வருகிற போது பெருமை, சகோதரி கண்ணியம். பல்வேறு ஹதீசுகளில் ரசூலுல்லாஹ் உன் சகோதரியையும் நீ பார்த்துக்கொள் என்று சொன்ன வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக திருமதி ஷெரீஃபிலே, அபுதாபுதிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் உள்ள செய்தி. அவருக்கு சஅசஅ என்று பெயர், சஅசஅ இப்னு ஆமிர். இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடியும் சில பேர் நல்ல மனிதர்களாக இருந்திருப்பார்கள். இவர் அந்த மாதிரி நல்ல மனிதர் மட்டுமல்ல, மனிதநேயம் மிக்க பண்பாளர். இஸ்லாத்திலே வரவில்லையே ஒழிய ஜாகிலியத்தில் அவர் அறியாமையில் இருந்தார். ஆனால் மனிதநேயத்தோடு நடந்தார். பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்த காலத்தில் புதைக்க போபவர்களிடம் போய் காசு கொடுக்கிறேன், எனக்கு விட்டு விடுகிறாயா என்று கேட்பார். உடனே காசை வாங்கி கொண்டு அவனுக்கு என்ன, குழியிலே போட்டால் என்ன, இவன் வழியிலே போட்டால் என்ன, கொடுத்து விட்டு போய்விடுவான். காசு கொடுத்து குழியிலே போய் புதையுறப் போக வேண்டிய பெண்ணன் உயிர் காப்பாற்றியவர். எக்கச்சக்கமான குழந்தைகளை இப்படி காப்பாற்றியதால் இவருக்கு அறியாமை காலத்தில், பின்னாலே இஸ்லாமிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். வருவதற்கு முன்னாலேயே இவருக்கு என்ன பெயர் தெரியுமா? முஹியுல் அம்வாத் என்று பெயர். முஹியுல் அம்வாத் என்றால் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவர். யாரும் அடக்கமாகல, ஆனால் இறக்க போபவர்களை உயிர்ப்பித்த காரணத்தால் இவருக்கு முஹியுல் அம்வாத் என்று பட்ட பெயர் தரப்பட்டது. வரலாற்றாசிரியர்கள் சஅசஅவின் வரலாற்றை, அவர் சஹாபியான வரலாற்றை எழுதுகிறார்கள். 400 பெண் குழந்தைகளை காசு கொடுத்து வாங்கி காப்பாற்றியிருக்கிறார். 400 பெண் குழந்தைகள். ஏறத்தாழ அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வாழ போனால் ஒரு ஊரே இவரின் ஊராக இருக்கும். 400 பெண்களை காப்பாற்றியவர். அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு வருகிறார் சஅசஅ. கேட்கிறார், முஹம்மது அவர்களே, நான் இதுவரை 400க்கும் மேற்பட்ட பெண்களை, குழிக்கு போகிற பெண்களை காசு கொடுத்து வாங்கி நான் அவர்களை வாழ வைத்திருக்கிறேன். உங்களுடைய இறைவன் எனக்கு இதற்கு கூலி தருவானா என்று கேட்பார் சஅசஅ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாய் தருவான். நீ மட்டும் இஸ்லாமையும் ஏற்றுக்கொண்டால் இன்னமும் சிறப்பாக தருவான். அந்த சபையிலே ஈமான் கொள்ளுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டவுடன் கேட்டார், அவுசினி யா ரசூலல்லாஹ், நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். நான் இந்த தலைப்பில் சொல்ல வருகிற செய்தி இந்த வரிதான். சஅசஅ, எல்லாரையும் அன்பொழுக பார்த்து இறக்கப் போகிற குழந்தைகளை எல்லாம் பாதுகாக்கிற நீ, உனக்கு நான் வசியத் செய்கிறேன். உசிக பி அபீக வ உம்மிக வ உக்திக வ அஹிக. உன் பெற்றோரை பேணுவதைப் போலவே உன் சகோதரியையும் நீ பேணு, உன் சகோதரனையும் நீ பேணு. கடமை என்பது மனைவி மக்களுக்கு தருவது மட்டுமல்ல, வாழ்வின் விழிப்பு நிலையில் இருந்தால் அந்த சகோதரிகளை, சகோதரர்களை கவனித்துக் கொள்ளுவதும் இஸ்லாமிய பண்பாடு என்பதை இவருக்கு உணர்த்துகிறார்கள். சகோதர உறவுங்கிறது அவ்வளவு புனிதமான உறவு. அரபு நாட்டினுடைய நீதி கதைகள் புத்தகம் இருக்கிறது அல்லவா, நீதி போதனை கதைகள். அதில் ஒரு கதை உண்டு.
ஒரே குடும்பத்தின் 3 ஆம்பளைகளை அரசன் பிடித்து போய் அடைத்து விடுவான். அவர்களுக்கு தூக்கு தண்டனை. ஒரு பெண் ஒருவள் 3 வேளையும் 3 பேரையும் பார்க்க வேண்டும் என்று மனு கொடுப்பாள். பிடிவாதமாய் திரும்ப திரும்ப கேட்டதால் அரசன் அவளை கூப்பிட்டு அனுப்பி, எதனால் 3 பேரை நீ பார்க்க வேண்டும் என்பான். நான் என்ன செய்ய, ஒருவர் என் கணவர், இன்னொருவர் என் மகன், இன்னொருவர் என் சகோதரன், 3 பேர், நான் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? அரசன் சொல்லுவான், உன்னுடைய பரிதவிப்புக்காக இந்த 3 ஒருவருக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன், மற்ற 2 பேர் தூக்கு தண்டனை. நீ யாரை சொல்லுகிறாய், தேர்ந்தெடுக்கலாம் என்பான். அரபு நாட்டினுடைய நீதி கதை இது. சகோதர பாசத்தை, சகோதரிகளின் உள்ளன்பை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிற நீதி போதனை. அவள் பட்டென்று என் சகோதரன் என்பாள். இந்த கதையினுடைய அரபி வாசகத்திலேயே இப்படி வரும். எல்லாரும் கேட்பார்கள், கணவனை விட்டு விட்டாய், குழந்தையை விட்டு விட்டாய். அழகான வார்த்தை சொல்லுவாள், வஸ்ஸௌஜு மௌஜூதும் வல் வலது மௌலூதும் வல் அஃபு மஃப்கூதும். அவள் சொன்ன 3 வாக்கியம். கணவன் இவர் மட்டுமல்ல, வேறு கணவன் உலகத்திலே கிடைக்கும். குழந்தை இனிமேல் மண்ணிலே பிறக்கும். சகோதரன் இனி வாய்ப்பில்லை, என் பெற்றோர் இறந்து போய்விட்டார்கள். எனக்கு கணவன் கிடைக்க வாய்ப்புண்டு, குழந்தை கிடைக்கவும் வாய்ப்புண்டு, சகோதரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு உறவு கிடைக்க வாய்ப்பில்லை. எனவே நான் தேர்வு செய்தேன் என்பது அந்த அரபு நாட்டினுடைய கிசசுல் முவஸ்திரா என்கிற நீதி போதனைக்குரிய கதைகளின் கிதாபுகளிலே வரக்கூடிய பாடம் இது. சகோதரி உள்ளன்போடு எப்போதும் இருப்பாள். எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அழகாக சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆண் மக்கள் நிஅமத்துகள். அற்புதமான வார்த்தை இது. ஆண் மக்கள் அல் பனூனு நிஅம், ஆண் மக்கள் நிஅமத்துகள். அல் பனாத்து ஹசனாத்தும், பெண்கள் என்பவர்கள் நன்மைகள். ஹசனாத், ஹசனாத் என்றால் நன்மைகள். அல்லாஹ் மறுமையிலே யுஹாசிபு அலா மா அன்அம் வ யுஜாஸி பில் ஹசனாத், மறுமை வந்தால் நிஅமத்துகளை குறித்து ரப்பு கேள்வி கேட்பான், ஆனால் நன்மைகளுக்கு கூலி கொடுப்பான். ஆண் குழந்தைகள் நிஅமத்துகள், எனவே விசாரணை உண்டு. பெண் குழந்தைகள் ஹசனாத்துகள், நன்மைகள், எனவே கூலி உண்டு. எதுவுமே செய்யாமல் கூலிகளை கொண்டு வந்து மடியிலே கொட்டி தருபவள் பெண் என்பதை அழகாக சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸுகளை விளக்க வரக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேன்னு வச்சுக்கிட்டு நிறைய கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா, படங்களும் கட்டுரைகளும் புதினங்களும் நாடகங்களும் டிவியின் விவாதங்களும் எல்லாம் பெண் உரிமை பெண் உரிமை. ஆனால் பேசுகிறதெல்லாம் பெண் உரிமை அல்ல, அது பெண்ணியம். மேற்கத்திய பெண்களை மனதிலே கொண்டு வந்து வடிவமைக்கப்பட்ட பெண்ணியம். அந்த பெண்ணியம் வேறு. அண்ணாந்து பார்க்கக்கூடாது. நாம் ஒரு முஸ்லிம் பெண், மேற்கத்திய பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு எந்த காலத்திலும் தாயினுடைய மகிமை தெரியாது. காரணம், அவள் அனுபவித்ததே இல்லை. மனைவிக்கு என்ன மரியாதை தெரியாது. காரணம், அவள் படுக்கைக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு ஜடம் அல்லது ஒரு சதை பிண்டம், அவ்வளவுதான். எக்கச்சக்கமான உரிமைகளை எல்லாம் அவர்கள் கண்ணாலே பார்த்ததில்லை. சொல்ல போனால் ஈஸியாக கர்ப்பம் அடைவதும் உடனடியாக அதை களைத்துக் கொள்வதும். பௌத்திலேயே வச்சு கலைக்கிறது அறியாமை காலத்தில் கூட நடக்கலை. அவன் பிறந்த உடனே புதைச்சான். வயிற்றிலேயே வச்சு கலைக்கிறத உலகத்தில் எந்த மிருகமும் செய்வதில்லை. நாய், ஆடு, மாடு, பன்னி எதுவும் செய்யாது. இவர்கள் மாத்திரம் செய்வார்கள். எனவே நான் சுருக்கமாய் சொல்ல வருவது, பெண்ணியம் வேறு, பெண் உரிமை வேறு. பெண் உரிமைகளை 100க்கு 100% இஸ்லாம் வழிமொழிகிறது. அது வழங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்ணியம் வேற. இந்த பெண்ணியம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பெண்ணியம் என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸை கம்மியாக போடும். சர்வசாதாரணமாக கணவனுக்கு கீழே எல்லாம் அப்படி இருக்காத. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கட்டுப்பாடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே வா, நினச்சப்போல்லாம் கருக்கலைப்பு தாராளமாக செஞ்சுக்கோ. நம்மளை ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே சொல்லி உறவுகளுக்குள்ளே சிக்க வைக்கிற மாதிரி உள்ள வேலையெல்லாம் இருக்குது, அதை செய்ய வேண்டாம். இஸ் ஃபெமினிசம் டேஞ்சர் அப்படின்னு ஒரு நூல். பெண்ணியம் என்பது ஆபத்தானதா? அவர்கள் தரக்கூடிய தரவுகளைத்தான் சொல்லுகிறேன்.
ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியனாக இருக்கக்கூடிய இஸ்லாமை பொறுத்தவரை குடும்ப அமைப்பை சிதைக்கிற எந்த பெண்ணியத்தையும் நாம் ஏற்க முடியாது. இன்றைக்கு சொல்லப்படுகிற நவீன காலத்தினுடைய மாடல் ஃபெமினிசம் என்பது, நவீன பெண்ணியம் என்பது என்னன்னா முழுக்க முழுக்க குடும்ப அமைப்பை சிதைக்கிற வேலை. ஒருபோதும் இஸ்லாம் அப்படிப்பட்ட பெண்ணியத்தை ஏற்காது. எனவே பெண்ணியம் என்பது வேறு, பெண்ணுரிமை என்பது வேறு. எல்லாம் வல்ல அல்லாஹ் பெண்களுக்கு அவர்களின் எல்லா பரிணாமங்களிலும் தாயாய், மனைவியாய், சகோதரியாய், மகளாய், எந்த உருவத்தில் அவள் இருந்தாலும் தர வேண்டிய மரியாதையை உயர்வாக தந்து நல்ல பெண்களை, கற்புள்ள பெண்களை, ஒழுக்கம் உள்ள பெண்களை அல்லாஹ் இஸ்லாமிய இல்லங்களிலே ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.